என்னைக்கு இதை இவ்வளவு லேட்டு? பணம் போட்டியா இல்லையா? 50,000 மொத்தமா செக்ல எடுக்க போனப்ப பேன் கார்டு கேட்டுட்டாங்க. வேற வழி இல்லாம இன்னொரு செக் போட்டு 40,000 எடுத்து பாக்கி 10,000 ஏடிஎம்ல எடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த பொன்னுசாமி அக்கவுண்ட்ல பணம் போட்டேன். இவ்ளோ வேலை இருக்குங்க. இதுக்கு தான் நெட் பேங்கிங் இருக்கணுங்கிறது. ஏய், பைத்தியக்காரத்தனமா பேசாத. நெட் பேங்கிங்ல என்னோட அக்கவுண்ட்ல இருந்தோ உன்னோட அக்கவுண்ட்ல இருந்தோ பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணா பின்னாடி கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? அதனாலதான் உன்னை போய் அவன் அக்கவுண்ட்ல பணத்தை போட சொன்னேன். வேற பேர்ல தானே போட்ட? ஆமாங்க, அங்க இருக்கணின்னு ஒரு சம்மந்தம் இல்லாத பேர்ல தான் போட்டு வந்தேன். எவ்வளவு ஜாக்கிரதை இருக்க வேண்டியிருக்கு பாரு. அப்படி இருந்துமே அந்த ரத்னம் பையன் என்னை டார்ச்சர் பண்ணி கார்னர் பண்ணிட்டு இருக்கான். அந்த உமா மட்டும் சீக்கிரம் ஒத்துக்கலைன்னா என்னோட நிலைமை ரொம்ப கஷ்டமாயிடும். எங்க ஒண்ணும் நடக்காதுங்க, நீங்க பயப்படாதீங்க. இல்ல, என்னோட உள் மனசு ஏதோ சொல்லுது. வரிசையா தோத்துக்கிட்டே வரேன்னு ஒரு குரல் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதுங்க, நீங்க தைரியமா இருங்க. அப்பா சப்போர்ட் இருக்கிறப்ப உங்களை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. யாருங்க? தெரியல. இந்த மாதிரி ஏதாவது அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்ததுன்னா எனக்கு மனசு படபடன்னு அடிச்சுக்கிட்டுதா. என்னங்க நீங்க ஒரு போலீஸ் டிசியா இருந்துகிட்டு நீங்களே இப்படி பேசலாமா? முதல்ல அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. ஹலோ. என்ன டிசி சார், நல்லா இருக்கீங்களா? ஏய், முதல்ல நீ பேசுறது யாருன்னு சொல்ற. அது எப்படி சார் சொல்றது? யாருங்க? அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். ஒண்ணு பண்ணுவோம், முதல்ல நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் யாருன்னு நீங்களே தேட ஆரம்பிச்சிருவீங்க. டேய், நீ யாருக்கிட்ட பேசுற தெரியுதா? நல்லா தெரியுது சார். மிஸ்டர் கிரிதரன் டிசிபி நீங்க தானே? ஏன்னா அவர்கிட்ட மட்டும்தான் நான் பேசணும். ரொம்ப விளையாடாத. சொல்ல வந்த விஷயத்த உடனே சொல்லிடு. சரி சார், சரி சார், டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன். நேரா விஷயத்துக்கே வந்துடுறேன். என்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. எல்லாமே கிளியரா இருக்கு. உங்களுக்கு நான் அதை வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். நீங்க முதல்ல அதை பாருங்க, அப்புறம் பேசுவோம். ஹலோ ஹலோ ஹலோ. என்னங்க? யாரு? யாருன்னு தெரியல, ஒரு மாதிரி பேசுறான். ஏதோ வாட்ஸ்அப்ல வீடியோ அனுப்ப போறேன்னு சொல்றான். ஒண்ணும் புரியலையே. இத போய் யாரு வீடியோ எடுத்தாங்க? எப்படி எடுத்திருப்பாங்க?